எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு எங்கள் ஊரில் இதை காப்பு கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடெல்லாம் மாட்டுச்சாணம் போட்டு வலிச்சு விட்டுருவாங்க, முறம் வலிப்பாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு சிலருக்கு முறத்தை சாணி போட்டு வலிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணலாம். வெந்தயம் நல்லா ஊற வச்சு பேப்பர், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இப்படி முறத்தில் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுப்பாங்க. அப்படி வச்சு மொறுன்னு காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முறத்தில் எந்த அழுக்கும் படியாது. ஒரு 3 months ஒன்ஸ் இப்படி பண்ணிப்பாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா காட்டு காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு தான் சாமிக்கு படைப்போம். மெயினாக இந்த மொச்சக்காய், அவரைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் தான் பறித்து வைப்பாங்க. இதெல்லாம் வேக வச்சு சாமிக்கு படைத்து கும்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை, இந்த பழம் வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லதும்பாங்க. காப்பு கட்டுங்கிறது ஆவாரம்பூ, பூலாப்பூ, வேப்பந்தலை, பண்ணைப்பூ இதெல்லாம் பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வாசலில் கட்டுவாங்க. அதனால தான் காப்பு கட்டு நாள் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கள் தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. மெயின் அவரைக்காய் தான். நான் எல்லா காய்கறிலையுமே வேக வச்சுட்டேன். 6 மணிக்குள்ளே எல்லாம் செஞ்சுட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சித்தி வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த பூவெல்லாம் வச்சு இந்த உருளையை நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த சொம்பில் சொம்பாக தண்ணி வச்சு இப்படி பூ வச்சு கும்பிடுறது குலதெய்வத்தை வழிபடுறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில குலதெய்வ வழிபாட்டுக்கு ஃபோட்டோலாம் இருக்காது இல்லைங்களா, அதனால் இப்படி வச்சு கும்பிடுவாங்க. நானும் 6 மணிக்குள்ளே எல்லா காய்கறிகளையும் வேக வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோளம், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் இதெல்லாம் வேக வச்சு சாமி கும்பிட்டோம்.